How dare you, மீரா? உன்னை பத்தி என்ன நடிச்சிட்டு இருக்க? How dare you slap her? உன்னோட லிமிட் இந்த வீட்ல என்னன்னு உனக்கு தெரியும்ல. நீ இவளை கேர் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் இன் எம்ப்ளாய். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இந்த வீட்ல உனக்கும் சம உரிமை இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? ஜஸ்ட் பிகாஸ் நான் உனக்கு மரியாதை கொடுத்த காரணத்துக்காக இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இவ மேல கைய ஓங்குற உரிமை ஒரே ஒரு அம்மாக்கு இருக்கு. மீராவுக்கு நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அம்மாவுக்கான உரிமை இருக்கு. அவங்க என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமை எனக்கு இருந்தா நீ செய்யற தப்புகளை தடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எனக்கு இருக்கு. யூ ஆர் ராங் ரியா. நீ அப்படியும் இல்ல, நான் உன்னை அப்படி வளர்க்கவும் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்க சொல்லு. அவ உன் கால் தடிக்கு கீழே விழுந்தப்ப ஏதோ தெரியாம விழுந்துட்டான்னு சொல்லி நான் அமைதியா இருந்துட்டேன். ஆனா நீ அவ மேல திருடிங்கிற பட்டத்தை சுமத்திருக்க. அவளை நீ அரெஸ்ட் ஆக வச்சிருக்க. நீ அவளை பத்தி யோசிக்கலனாலும் அவளோட ஃபேமிலி பத்தியாச்சும் யோசிச்சிருக்கலாம்ல ரியா. திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் ரியா. திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். நான் உன்னை நீ இப்ப இருக்கிறத விட பெரிய இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் உன்னை உன் சித்தி மாதிரி பார்க்க ஆசைப்படல. அப்புறம் நீங்க இவளை என்கரேஜ் பண்றதால தானே இவ இப்படி எல்லாம் செய்யறா. நான் சொல்றத நீ கேளு. ஓ வீட்டுக்கு போ. போ. என் அக்கா இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சார், நீங்க தானே சொன்னீங்க எது பேச தரதாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுன்னு சொன்னீங்க. ஆனா நான் சொல்ற எதையுமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. என் அக்கா இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அப்படியா? அவ உன் பேர் என்ன? சானா. இவ உன் அக்காவா? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? படிக்கிறதுக்காக ஹோஷியார்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். ராத்திரி எந்த மாதிரி படிக்கிறீங்க? ஆமா, உன் அக்கா அந்த வீட்ல என்ன பண்றா? சார், படிக்கிறதுக்கு எங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த வீட்டுக்கு வெயிட்ரஸ் வேலைக்காக போனோம். அப்படியா? இப்போ உன் வாயாலே வந்துருச்சு பாத்தியா? பண தேவைக்காக வெயிட்டர் வேலை செய்யறதுக்காக போனேன்னு. ஆனா வெயிட்டர் வேலை இல்ல, திருடுறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க. ரெண்டு பேரும் அங்க திருடி இருக்கீங்க. ஒருத்தி சர்வ் பண்ண போனா, இன்னொருத்தி அந்த நெக்லஸ் மேல கண்ணு வச்சிருக்கா. கான்ஸ்டபிள், இவங்கெல்லாம் ஒரே கேங். இவளை தூக்கி உள்ள போடுங்க. இதுக்கப்புறம் ஒருத்தரா வருவாங்க பாரு. கூட்டிட்டு போ. இந்த மாதிரி கேசஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். படிக்கிறேங்கிற பேர்ல ஊர்ல இருந்து கிளம்பி வர வேண்டியது இங்க வந்து தப்பான வேலை பாக்குறது. ராத்திரியில யாருக்கும் தெரியாம திருட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ராத்திரியில திருடுனாதான் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு. அப்பதான் போலீஸ் வந்து உங்களை பிடிக்க மாட்டாங்க, அப்படிதானே? அதனால கூட்டமா இருக்கிற இடமா பார்த்து திருடுவீங்க, அப்புறம் ஓடிடுவீங்க. ரொம்ப பணக்கார வீட்டை பார்த்து தேர்ந்தெடுப்பீங்க. அங்கிருந்து விலையுயர்ந்த பொருளை திருடிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பார்ட்டி நடக்கிற வீடா தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்பதானே சந்தேகம் வந்திருக்கிற கெஸ்ட் மேல போகும். இவங்க மேல நான் போட போற கேஸ இவங்க வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டாங்க. உள்ள போடுங்க. உன் தங்கச்சியை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்ல, அப்ப திருடுனது ஒத்துக்கோ. நான் குடுக்குற பேப்பர் எல்லாம் சைன் பண்ணு. அவளை நான் விட்டுறேன். சார், நான் சைன் பண்றேன் சார். அவளை விட்டுருங்க சார். அவ எதுவும் பண்ணல சார். பிராச்சி, பைத்தியம் மாதிரி பேசாத. நீ எந்த தப்பும் செய்யல. நீ கையெழுத்து போட கூடாது. சார், நீங்க எங்க சொல்றீங்களோ நான் சைன் பண்றேன். என் தங்கச்சியை விட்டுருங்க சார். அவ எதுவும் பண்ணல. நான் சைன் பண்றேன் சார். இல்ல, சைன் போடாத பிராச்சி. அந்த நெக்லஸ் ஏன் பாக்கெட்ல தான் இருந்துச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். பாருங்க, ஷூ கூட மேட்ச் ஆகுது. என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்சதை சாப்பிடு, ஆனா ட்ரெஸ் மட்டும் மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவாங்க. எனக்கு அப்பா இல்ல சார். ஒருவேளை இருந்திருந்தா உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாரு. உங்க பொண்ணை பத்தி நீங்க பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க ரோட்ல எதுக்காக என்ன திட்டினீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்க பொண்ணு மேல அக்கறை காட்டுற நீங்க உங்க பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்க. என் முன்னாடி எவ்வளவு நடந்தோம், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பொண்ணை போய் எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? அந்த பொண்ணுக்கு என்னால உதவி செய்ய முடியலன்னா அப்புறம் நான் பிரக்யாவை ஞாபகப்படுத்திட்டா. யாரை நான் இது வரைக்கும் பார்க்கலையோ அவளை ஞாபகப்படுத்திட்டா. இல்ல,
பிராச்சி எந்த தப்புமே பண்ணல. அவன் நிச்சயம் ஜெயில இருக்கக்கூடாது. பயணிகளின் கவனத்திற்கு ஓஷியன்பூரிலிருந்து டெல்லி வரும் ஓஷியன் டு டெல்லி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்துள்ளது. அண்ணே அண்ணே வசந்த் கோச் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? எவ்வளவு நேரம் ஆகும்? அது ரொம்ப தூரமா இருக்கு மேடம். அது அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட ஆகும் மேடம். இப்போ ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு மேடம். தேங்க்யூ. என்னோட தப்பு தான். மனசுக்கு பயமா இருந்துச்சு. ஆனாலும் நான் பிராச்சியை அனுப்பி வச்சிருக்கேன். நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்ட. ஆனா பிராச்சி பொறுத்த வரைக்கும் அவ வாழ வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அவ படிக்கணும்னு விருப்பப்படுறா, முன்னேற விரும்புறா. ஆனா உன் ஒருத்திக்காக எல்லா விஷயத்திலையும் தயங்குறா. நீ பின்னாடி இருந்துகிட்டு அவளை தடுக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளை போக விடு. நான் அவளுக்கு தடையா நிக்கலையே. பெரியம்மா சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப என்ன ஆச்சு? நான் எதுக்கு பயந்தனோ அதுவே நடந்துருச்சு. இந்த ஊர்ல என் பொண்ணு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். என் பொண்ணையும் அதை விட்டு வைக்கல. அந்த மீரா இருக்காளே, அவ உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா. அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானியா? இதுக்கு நீதான் காரணம். அவ முன்னாடி நீ எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல. அவ என்னென்னமோ பேசிட்டு போனா பார்த்தேல்ல. நான் உனக்கு அத்தை, அதுவும் உன்னோட சொந்த அத்தை. அவ சாதாரணமான ஒரு டேக் கேர். நம்ம முன்னாடி நிக்கிறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா அவ உன்னாலதான் என்னை பத்தி என்னென்னமோ பேசிட்டு போனா. அவ என்ன இன்சல்ட் பண்ணிட்டா. இவனு போட்டியா உன்னை ஒரு அரை விடணும் போல எனக்கு தோணுது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருவேளை உனக்கு அவளை பிடிச்சிருந்தா, அவ உனக்கு அம்மா மாதிரி தெரிஞ்சா நீ அவகிட்டயே போயிடு. ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை என்கிட்ட எடுத்துட்டு வந்த, ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, ரத்த சொந்தம் என்னைக்குமே ரத்த சொந்தம் தான். மத்தது எல்லாமே நடிப்பு தான். எல்லாமே நடிப்புதான். எல்லாமே நடிப்புதான். மீரா ஆண்டி முகத்துல கோபம் போகணும், உங்க முகத்துல சந்தோஷம் வரணும். ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா சிச்சுவேஷன் மோசமாயிடும். நம்ம போட்ட பிளான் வேஸ்ட் ஆயிடும். மீரா ஆண்டியை கூல் பண்ணணும். இல்லைன்னா நம்ம போட்ட பிளானை டேடி கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அதனாலதான் நான் சொன்னேன். என் டேடிக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன திட்ட மாட்டாரு, உங்களை தான் திட்டுவாரு. ரியா தான் சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒன்னும் தெரியாது, நீ அதை புரிய வச்சிருக்கலாமேன்னு அவர் உங்களை தான் திட்டுவாரு. இந்த விஷயம் டேடிக்கு தெரியறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. மத்தவங்களோட சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இத்தனை நாள் மீரா ஆண்டி எதை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை சொன்னேன். நான் பொய்யும் சொல்லல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க தானே என்ன அம்மா மாதிரி பார்த்து வளர்த்தாங்க. நீங்க தான் என்னோட அத்தை, எனக்கு தெரியும். ஐம் சோ சாரி. அம்மாங்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா மீரா ஆண்டியை நான் அம்மான்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா அவங்க என்ன மன்னிச்சிருவாங்க. Come here. You know what? ஆனா யோசிச்சு பார்த்தா இது எல்லாத்தையும் நான் உனக்கு கத்து கொடுக்கலையே. இதெல்லாம் எங்க இருந்து யார்கிட்ட கத்துக்கிட்ட? I think இததான் blood relation சொல்லுவாங்க. அப்படியா? You are pulling my leg. Come here. I love you. I love you too, sweetheart. ஆனா இன்னைக்கு நான் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு டீச்சர் கிடையாதானா என்னோட நல்ல ஸ்டூடெண்ட்னு நீ இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்ட. சரி சரி, என்ன ரொம்ப பாராட்டாதீங்க. இந்த ஊரே ரொம்ப தப்பான ஊரு. முதல்ல என்ன கஷ்டப்படுத்துச்சு, இப்ப என் பொண்ணு. ஆனா பிராச்சி, நீ கவலைப்படாத. நான் உனக்காக வந்துட்டு இருக்கேன். உன் அம்மா வரேன். உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன்.
சரி நில்லுங்களேன். இல்லைம்மா வராதம்மா. வர முடியாதுன்னா எதுக்காக டாக்ஸி ஓட்டுறாங்க? டாக்ஸி. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், வசந்த் குஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? மேடம், நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்காக டாக்ஸி தேடுறீங்களா? அங்க போறதுக்கான டாக்ஸி அந்த பக்கம் தான். தேங்க் யூ. மழைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்றது? பார்த்துக்கிட்டே டிரைவ் பண்ணலான்னா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஹலோ நில்லுங்க. என்னோட கொடை. நீங்க மழையில நனைஞ்சிட்டு நான் அவ்வளவு கத்துறேன், உங்க காதுல விழலையா? என் கொடை உங்க வண்டியில மாட்டிக்கிச்சு. எப்படி வண்டியை ஓட்டுவீங்க? நீங்க பேசுறது எதுவும் எனக்கு கேட்கல. என்னால வெளியில வர முடியாது. கொடை எடுங்க. நான் என்ன எமர்ஜென்சில இருக்கிறேன்னு உங்களுக்கு என்ன புரிய போகுது? இந்த கொடை வேற. இந்த கொடைனால வைப்பர் என்ன ஆகுமோ? Come on. எங்க உங்களை நான் எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? எக்ஸ்கியூஸ் மீ சார். பிரக்யா! பிரக்யா! நான் எதுக்காக இங்க வந்தேன்? இப்ப எதை பத்தி யோசிக்கிறேன்?
மேடம் உங்களுக்கு எங்க போகணும்? இந்த ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும். சீக்கிரம் உட்காருங்க மேம், மழை வேற பெய்யுது. நான் ஏன் இப்படி பண்றேன்? அவ திரும்பி வந்துட்டான்னு எதுக்காக நினைக்கணும்? என் பொண்ணுங்கள ஒரு பொண்ணு அவ பிரிச்சு கொண்டு போயிட்டா. அவ பின்னாடி நான் ஏன் போறதுக்கு முயற்சி பண்ணணும்? அவளை நான் ஏன் தேடணும்? முதல்ல அவ என் கரியரை ஸ்பாயில் பண்ண நினைச்சா. அப்படி என் 2 பொண்ணுகளையும் அவ என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா. அதுல ஒரு பொண்ணை நான் என்கிட்ட வச்சுக்கிட்டேன். ஆனா இன்னொரு பொண்ணு அவ. மறந்துருங்க, அடியோட மறந்துருங்க. நானும் சரி, என் பொண்ணும் சரி, எப்பவுமே இந்த வீட்டுக்கு வர மாட்டோம். அவதான் சொன்னாலே அவளும் இந்த ஊருக்கு வரமாட்டா, என் பொண்ணையும் இங்க வரவிட மாட்டான்னு. அவ அவளோட வார்த்தையில உறுதியா இருக்கா. இவ்வளவு வருஷத்துல அவளும் இங்க வரல, என் பொண்ணையும் இங்க வரவிடல. என் பொண்ணோட முகத்தை கூட அவ இது வரைக்கும் பார்க்க விடல. என் பொண்ணை ஒரு தடவை பார்த்துட்டா போதும். அதை தவிர என் வாழ்க்கையில வேற எதுவுமே பெருசா இருக்க முடியாது. ஆனா என் பொண்ணோட நினைப்பு இன்னைக்கும் என்னை வாட்டிக்கிட்டு இருக்க. இதைத்தானே நீ ஆசைப்பட்ட பிரகியா? இல்ல பிராச்சி, நீ சைன் போட கூடாது. சைன் போடாத பிராச்சி. இங்க சைன் போடு. நீ சைன் பண்ணலனா இவள உள்ள தள்ளிடுவேன். அவ மேல போட போற கேஸ்னால லைஃப்ல அவ வெளியவே வர முடியாது. அதுக்கப்புறம் உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியலையேன்னு நீ தான் வருத்தப்பட போற. இங்க பாரு, நீ எப்படியும் ஜெயிலுக்கு போய் தான் ஆகும். எதுக்காக உன் தங்கச்சியோட வாழ்க்கையை வீணாக்குற? சைனை போடு, அவளை விட்டுடுறேன். வேணா பிராச்சி, சைன் போடாத. இவங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீ சைன் போடாத பிராச்சி, நான் சொன்னா கேளு. சைன் போடு. அங்க என்ன நடந்துச்சோ அதைத்தான் இங்க எழுதிருக்கேன். சைன் போடு. பிராச்சி ப்ளீஸ் சைன் போடாத. தயவு செஞ்சு சைன் போடாத பிராச்சி. இப்ப கேஸ் சால்வ் ஆச்சு பாத்தியா? இந்த ஊர்லயே இவ்வளவு சீக்கிரமா யாராலையும் கேஸ முடிக்க முடியாது. என்னால தான் முடியும். நல்ல டிசிஷன். நீ கையெழுத்து போட்ட பேப்பர் சார், என்கிட்ட. நீங்க என் தங்கச்சி விட்டுருவீங்கல்ல சார்? விட்டுருவேன். எப்போ பிடிச்சோம்? கங்கனா, பிரமிளா, இவளை கூட்டிட்டு போங்க. ப்ளீஸ் இவள விட்டுடுங்க. பிராச்சி நீ வீட்டுக்கு போ. ப்ளீஸ் இவள விட்டுடுங்க. சொன்னா கேளு, நீ வீட்டுக்கு போ. இவள விட்டுடுங்க. சஹனா, நீ வீட்டுக்கு போ. பிராச்சி, நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் இதுக்கு உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். நீ எதுக்காக இப்படி பண்ண? சஹனா, நீ வீட்டுக்கு போ. போய் முடு. எப்ப பார்த்தாலும் ஷானா அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்க. நான் சின்னவ, அதனால தானே உன் இஷ்டப்படி நீ நடந்துக்கிற. இங்க பாரு பிராச்சி, உன் லைஃப்ல நீ என்ன டிசிஷன் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா என் லைஃப்ல நீ தலையிடாத. நீ தான் எல்லா டிசிஷனையும் எடுப்பியா? பிராச்சி, நீ சைன் போட்டிருக்க கூடாது. எதுக்காக சைன் பண்ண? புரிஞ்சுக்கோ. நான் அப்படி பண்ணலன்னா உன்னையும் ஜெயில போட்டிருப்பாங்க. நம்ம 2 பேரும் இங்கதான் இருக்கணும். அம்மாவையும் பாட்டியும் யார் பாத்துப்பாங்க? அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா துறைக்கு போயிருவாங்க. நம்ம 2 பேரும் யாரோ ஒருத்தர் இருந்தா தானே அவங்களை சமாளிக்க முடியும். அந்த நெக்லஸ் என்கிட்ட தானே கிடைச்சது. தப்பு நான் தான் செஞ்சிருக்கேன். என்னால நீ எதுக்காக மாட்டணும்? தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போ சஹனா. இல்ல, நான் இங்க இருந்து போக மாட்டேன். இவங்க உன்னை விடுற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். இங்க பாரு சஹனா, சொன்னா கேளு. தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னை நான் இங்க பார்த்தா எனக்கும் அழுக வரும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ போ. ஒருவேளை நான் இங்க இருந்து போனா, நான் சத்தியமா சொல்றேன், அந்த ரியா வீட்டுக்கு போய் அவளை கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிடுவேன். ராஜி, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். எதுக்காக பிராச்சி நீ அந்த சைனை போட்ட?